இன்னைக்கு நைட் டின்னருக்கு சிக்கனில் குருமா வச்சுட்டு இட்லி ஊற்றிடலான்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக சிக்கனை எடுத்து அதில் மசாலாலாம் போட்டு வச்சுட்டேன் சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்காக. ஒரு ஹாஃப்-அன்-ஹவருக்கு முன்னாடி மசாலாலாம் போட்டு வச்சிட்டோம்னா நல்லா செட்டாகி வந்துடும். அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடலாம். எண்ணெய் வர சுத்தமாக காலியாக இருந்ததா, சரி அதையுமே ரீஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கிரேவி வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ குக்கரில் தான் வைக்க போகிறேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா தக்காளியும் ஒரு கைப்பிடி சேர்த்துட்டு அதையுமே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு மல்லித்தூளும் மிளகாத்தூளும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ சிக்கனும் உருளைக்கிழங்கும் சேர்த்துட்டு அது கூட உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். சைட் பை சைடாக சிக்கனையும் ஃப்ரை பண்ண போட்டுட்டு ஒரு கைப்பிடி தேங்காய் கூட 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தேங்காவை கிரேவியில் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு இறக்குனா சூப்பரான குருமா ரெடி ஆயிரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லிக்கு வந்து ரொம்பவே நல்லா இருந்தது அன்னைக்கு. ஃபைனலாக மல்லி தலையை தூவி விட்டு இறக்கிக்கலாம். அன்னைக்கு டே இப்படி தாங்க போச்சு. நாளைக்கு விழாவில் பார்க்கலாம்.